வணக்கம். நம்ம வந்துட்டு இப்போ வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் நான் போன வீடியோலே சொன்ன மாதிரி இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ன்றது வந்துட்டு நமக்கு கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜியும் ப்ளஸ் வால்யூமோட பிஹேவியரும் வந்துட்டு நம்ம வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது தான் இதோட கான்செப்ட். இது வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் வச்சோ இல்லை ஒரு பேட்டர்னை வச்சோ வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிற கான்செப்ட் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்டை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுற கான்செப்ட் தான். ஸோ இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு கான்செப்ட்டுக்கெல்லாம் இதுதான் ஒரு முன்னோடி. இப்போ நம்ம இந்த ஆர்டர் ஃப்ளோ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் தான். ஸோ நான் யாராக இருந்தாலுமே இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் கற்றுக்க சொல்லுவேன். இது வந்துட்டு ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் கான்செப்ட். நான் வந்துட்டு என்னோட கே ட்ரேடிங்கை வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாரும் மாதிரி இண்டிகேட்டரில் தான் ஆரம்பித்தேன். அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் போனேன். இது எல்லாமே எனக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமான கன்ஃபியூஷன் தான் கொடுத்துச்சு. ஆனால் இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் போயிட்டு நான் படித்தப்ப தான் வந்துட்டு எனக்கு ஒரு புரிதலே ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து என்னோட ட்ரேடிங் ஸ்டைலும் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு. என்னோட வே ஆஃப் திங்கிங் வந்துட்டு அதிலிருந்து தான் சேஞ்ச் ஆச்சு. ஸோ நீங்கள் எந்த வகையான கான்செப்ட் யூஸ் பண்ணாலும் நான் வந்துட்டு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் கான்செப்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் சீரீஸில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது அவாய்ட் மெமரைசிங் த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு இந்த சார்ட் பேட்டர்ன்லாம் ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு வச்சு அதை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் சொல்ல போனோம், இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இப்போ டோஜி பேட்டர்ன் இருக்கு, ஈவினிங் ஸ்டார் இருக்கு, மார்னிங் ஸ்டாரு, அப்புறம் ஏதோ என்னென்னோ ஒரு ஷூட்டிங் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, பவர் ஸ்டார்னு என்னென்னவோ கேண்டில் ஸ்டிக் எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வகையான கேண்டில் ஸ்டிக் இருக்கும். ஸோ இத்தனையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெமரைஸ் பண்ணி நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்றதுங்கிறது வந்துட்டு சத்தியப்படாது. நான் இந்த கேண்டில் ஸ்டிக்கு பேட்டர்ன் வந்துட்டு பார்ப்போம். எத்தனை கேண்டில் ஸ்டிக் போட்டிருக்காங்க, ஒரு 35 வகையான டைப் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹேமரு, பியர்சிங் பேட்டர்ன், புல்லிஷ் இன்கல்ஃபிங், த்ரீ ஒயிட் சோல்ஜர்ஸு, மல்போசோ, இன்னொரு ட்வீசட் பாட்டம். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பேரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வராது. ஓகேங்களா? ஸோ நமக்கு பேர் ஞாபகம் வந்தால் தானே நமக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் நம்ம ட்ரேடிங்கில் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்துட்டு கரெக்டாக வராது இல்லைங்களா? ஏன்னா நம்ம ட்ரேடிங் வந்துட்டு நம்ம லாஜிக்கலாக வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதா வந்துட்டு நமக்கு என்றைக்குமே ஒத்து வரும். நம்ம சும்மா ஒரு 10 பேட்டர்ன் வந்துட்டு ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு, இல்லை ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோ நம்ம போயிட்டு உட்காந்து ட்ரேடிங் உட்காந்து பண்ணோன்னா நமக்கு லாஸ் தான் கொடுக்கும். அப்புறம் கடைசியில் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டை தான் குறை சொல்லிட்டு வருவோம். நம்ம மேலே இருக்கிற குறையை நம்ம வந்துட்டு நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டேன், என்னோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, நான் எப்போ போட்டாலும் வந்துட்டு எனக்கு ட்ரேடிங்கில் வந்துட்டு நான் எப்போ ஆர்டர் போட்டாலும் எனக்கு எகெயின்ஸ்டாக போயிட்டு தான் எனக்கு லாஸ் தான் கொடுக்குது, இது வந்துட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு கேம்பிளிங் தான், அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்துட்டு நம்ம மனப்பாடம் பண்ணுறதை நிறுத்தணும். ஓகேங்களா? நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை நம்ம லாஜிக்கலாக வந்துட்டு பார்க்கணும். அதில் யார் கண்ட்ரோல் இருக்காங்கிறது பார்க்கணும். என்ன மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்றத பார்க்கணும். நமக்கு கேண்டில் ஸ்டிக்ல வந்துட்டு ஒன்றும் பெருசா இல்லை. நமக்கு ஓப்பன், ஹை, ஓப்பன் ஓப்பன் இருக்கும், க்ளோஸ் இருக்கும், ஹை அண்ட் லோ இருக்கும். இந்த 4 தான் வந்துட்டு இருக்கும். அது போக நமக்கு இந்த பாடி ஷேப், அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த பாடி வந்துட்டு வச்சுட்டு நம்ம அஞ்சு அஞ்சு கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த வீடியோ சீரிஸ் முடியிறப்போ நீங்க இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு நீங்க எதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்னடா நம்ம இதுதானே இத்தனை நாளா நம்ம வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுருவீங்க. நீங்க வந்துட்டு நீங்க லாஜிக்கலா அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான் அதுதான் இருக்கணும். எல்லா ட்ரேடர்ஸும் பண்ற தப்பு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுட்டு பண்றதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு நம்ம எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஓகே, இது வந்துட்டு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்துட்டு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் எப்படின்னா ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். ஓகேங்களா? ஹை லோ அதே மாதிரி தான் இருக்கும்.
பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மேல இருக்கும், க்ளோஸ் கீழ இருக்கும். புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேங்களா? இத வந்துட்டு நமக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் அ பிகினருக்கெல்லாம் இது வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன ஃபார்ம் ஆகுதுன்னே தெரியாது. சும்மா ஒரு சார்ட்ல போய் பார்ப்பாங்க. ஓகே, ஒரு கிரீன் கலர் கேண்டில், நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கா? ஓகே, பை பண்ணிருவோம். ஒரு நல்ல ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கா? செல் பண்ணிரு. அவ்வளோதான். அந்த மாரி தான் போயிட்டு பண்ணுவாங்க. நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸும் நெறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப நான் சார்ட்டுக்கு போறேன். நம்ம சார்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஓகே, இது பேங்க் நிஃப்டி இருக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டில நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ, இங்க வந்துட்டு டாப்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பாட்டம்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. மார்க்கெட்டு கீழே போயிட்டு இருக்கு. ஸோ நான் போயிட்டு இங்க வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ட்ரா பண்றேன். ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அனலைஸ் பண்றது எப்படி பண்ணுவாங்க? மார்க்கெட் இங்க போயிட்டு இங்க இங்க வரும். அப்புறம் இங்க போயிட்டு இங்க இந்த வரும். இங்க தான் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் ஜோன் இருக்கு. அப்புறம் இங்க வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பிரேக் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும். இங்க போயிட்டு மேல இதை நான் டார்கெட்டா வச்சுக்குவேன். சப்போஸ் எனக்கு இங்க பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்துருச்சு. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு இதை பிரேக் பண்ணி எனக்கு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்துருச்சு அப்படின்னா நான் இங்க வந்துட்டு நான் எனக்கு ரீட்ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே போகும். நான் 1:2 வச்சுட்டு பண்ணுவேன் அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாரும் இதை பார்ப்பாங்க. நம்ம இங்க வருது இல்லைங்களா, இங்க ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா கேண்டில் ஸ்டிக்கு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு, ஒரு பச்சை கலர் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னாலே இங்க வந்துட்டு பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இது இங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க போயிட்டு இதை பிரேக் பண்ணிட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஒரு சின்ன ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதனால வந்துட்டு ஓகே இது ரீடெஸ்ட் தான். இந்த ரீடெஸ்ட் முடிஞ்சு இங்க மார்க்கெட் மேல தான் போக போகுது அப்படின்னு பை பண்ணிடுவாங்க. ஆனா என்ன ஆகும், மார்க்கெட் சர சர சரன்னு கீழே வந்துடும். இதே தான் இந்த இந்த தப்பையும் இந்த மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகிற சமயத்துலையும் பண்ணுவாங்க. இங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைமு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிட்டு ஒரு பெரிய ரெட் கேண்டில் மாதிரி கொடுத்துரும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் மாதிரி கொடுக்கும். அப்புறம் இன்னொரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்போ ஓகே ரீடெஸ்ட் முடிச்சிருச்சு, நம்ம வந்துட்டு இங்கே ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு இங்கே இது வரைக்கும் வந்துட்டு நான் டார்கெட் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகும், இங்கே போயிட்டு ஒரு சில டைம் இங்கேருந்து கடன் மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எதனால அப்படி ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு வெறும் சார்ட் பேட்டர்னை தான் வச்சுட்டு நம்ம பார்க்குறோம். அது போக இந்த கேண்டில் கலர் தான் வச்சுட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனா அந்த கேண்டிலுக்குள்ள இருக்கிற பிஹேவியர் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறதில்ல. ஓகே. தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஓகே. ஸோ இந்த இத வந்துட்டு நம்ம மாத்தணும் ஃபர்ஸ்ட்டு. அந்த மாத்துறதுக்காக தான் நான் வந்துட்டு இத வந்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த புல்லிஷ், பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஓகே தான். பிகினர் லெவல்லயும் வந்துட்டு நெறைய கத்துருப்பீங்க. நெறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நம்ம அதிகமா நோண்ட வேண்டியதில்ல. ஆனா வந்துட்டு இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஓகே இது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிட்டு கீழ போயிருக்கு. கீழ இருந்து மறுபடியும் மேல போயிட்டு, அங்கிருந்து மேல இருந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம இத யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா இருந்தாலும் யாரோட கண்ட்ரோல்ல வந்துட்டு அதிகமா இருக்கு. பையர் கண்ட்ரோல் அதிகமா இருக்கா, செல்லர் கண்ட்ரோல் அதிகமா இருக்கான்னு வந்துட்டு நம்ம பார்க்கணும். நம்ம கலரை பார்க்கக்கூடாது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது வந்துட்டு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொல்றேன். ஸோ இது வந்துட்டு டைம் அண்ட் ப்ரைஸ் சார்ட் அந்த ஒரு கம்பேரிசன் மாதிரி நம்ம போட்டுப்போம். கீழே இருக்கிறது வந்துட்டு இது வந்துட்டு டைம். ஸோ இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்காக நான் வச்சிருக்கேன். ஸோ டைம் 1, 2, 3னா ஒரு 1 மினிட், 2 மினிட், 3 மினிட், 4 மினிட், 5 மினிட். ஓகே. இது பிரைஸ். ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டாக் வந்துட்டு இப்போ ரூ. 1000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு ஒரு ரூ. 999 ஒரு ரூ. 1003 வரைக்கும் நான் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கோட ரேஞ்ச. ஓகே. 5 மினிட்ஸ்ல வந்துட்டு மேக்ஸிமம் இவ்வளோதான் வந்துட்டு போகும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த பிரைஸ் வந்துட்டு எப்படி டிராவல் ஆயிட்டு எங்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில் எடுத்துப்போம். நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா? இந்த புல்லிஷ் கேண்டில்லயே வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நம்ம இதுல வந்துட்டு வரைஞ்சு பார்ப்போம். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு நான் ஓகே இதுதான் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் மினிட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மினிட் ஓகே. பிரைஸ் இப்போ ஒரு ₹1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டாக் ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக் வந்துட்டு ₹1000 தான் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா? ₹1000 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மினிட்லயே வந்துட்டு செல்லர்ஸ் வராங்க. ஓகே. செல்லர்ஸ் வந்துட்டு 999 வரைக்கும் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? பையர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கிருந்து மார்க்கெட்டு செகண்ட் மினிட்ல மறுபடியும் அதே ₹1000 போகுது. தேர்ட் மினிட்ல ₹1001 போயிட்டு ஃபோர்த் மினிட்ல ₹1002 ₹1003 வரைக்கும் போகுது. அங்கிருந்து ஃபிஃப்த் மினிட்ல என்ன ஆகுதுன்னா அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு செல் வருது ஓகேங்களா? செல் வந்துட்டு ₹1002 க்ளோஸ் ஆயிருது ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுல ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். அப்பதான் வந்துட்டு நமக்கு தெரிய வரும் என்னங்கிறது மார்க்கெட் என்ன எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸ் இங்க இருக்கிறது ஓகேங்களா? ஓப்பன் ஓகே. இது வந்துட்டு ஓப்பன், இது வந்துட்டு லோ ஓகே. லோ லோ ஃபார்ம் ஆயிட்டு இங்க வந்துட்டு ஹை போயிருக்கு. இது வந்துட்டு ஹை ஓகே. இது வந்துட்டு க்ளோஸ் ப்ரைஸ் ஓகே. ஸோ இது வந்துட்டு க்ளோஸ் ஓகே. ஸோ இப்படி இப்படி வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ட்ராவல் ஆயிருக்கு இந்த ஒரு 5 மினிட்ஸ்ல ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இதை கேண்டில் ஸ்டிக்கா நான் வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்கா வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு தேவை வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்துட்டு எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸ் இங்க இருக்கு ஓகேங்களா? ஸோ இங்க வருது ஓகே. க்ளோஸ் ப்ரைஸ் இங்க இருக்கு ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குல்ல. ஸோ இங்க வந்துட்டு இதுதான் வந்துட்டு அதோட பாடி ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா? ஓப்பன் ப்ரைஸ்க்கும் க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு அந்த கேண்டில் ஸ்டிக்கோட பாடி ஓகே. இந்த ஹைல இருந்து க்ளோஸுக்கும் ஹை இந்த லோல இருந்து ஓப்பனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு நமக்கு இந்த விக் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஓகே. இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாம் போட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ இப்படிதான் வந்துட்டு நமக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. சரி ஒரே நிமிஷம். ஸோ போடுறது போல நல்லா போட்டுரும் ஓகே. ஸோ இப்படிதான் வந்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா யாரோட கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கீழே தான் போயிருக்கு. இங்கே செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. 1000லேருந்து 999 வரைக்கும் வந்திருக்கு கீழே ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மினிட்ல செல்லர்ஸ் தான் கண்ட்ரோல் இருந்திருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் மினிட்ல இருந்து ஃபோர்த் மினிட் வரைக்கும் பையர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எங்க இருந்து நமக்கு இந்த லோ 999ல இருந்து 1003 வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்க ஃபுல்லா வந்துட்டு பையர்ஸ் தான் கண்ட்ரோல் அதிகமா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செல்லர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு 1002ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு பையரோட ஸ்ட்ரென்த் தான் அதிகமா இருக்கு ஓகேங்களா? செல்லரோட ஸ்ட்ரென்த் கம்மியா தான் இருக்கு ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடையாது. ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட கேரக்டரிஸ்டிக் பிஹேவியர் அவங்க யார் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படிங்கறத தான் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம போகணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு நம்ம பேரிஷ் கேண்டிலையும் வந்துட்டு பார்த்துருவோம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம